வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல அதிகாரம் 1ல கடவுள் வாழ்த்துல குறள் எண் 2 வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னால சில கருத்துக்கள வந்து நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒன்று இல்லாம இல்லீங்க. இன்னைக்கு எல்லா பேருமே வந்து கடவுள் அப்படிங்கிறத ஒண்ண வச்சு தான் வந்து போயிட்டுருக்கோம். அதாவது கடவுள்கள் தான் வேறுபடுமே தவிர, கடவுள் நம்பிக்கை வந்து உண்டுங்க எல்லா பேருக்குமே. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில படித்த மேதாவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகப்படியான அறிவை பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கடவுளே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுக்காக இந்த குறள்ங்க. அதாவது "கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாரெனின்" அப்படிங்கிறது தான் குறள். இப்ப இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கற்றதனால் அப்படின்னா கல்வி பெற்றதனால், ஆய ஆகிய, பயன் அதாவது பயன் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிறது, வாளறிவன் தூய்மையாகிய அறிவுடையவன் அப்படிங்கிறது அர்த்தம். தொழார் அப்படின்னா அதாவது வணங்க மாட்டார், இறைவனை வணங்க மாட்டார் அப்படிங்கிறது தான். இப்ப இதனோட விளக்கவுரை என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும், அந்த அறிவை கொண்டு இறைவனுடைய திருவடிகளை வணங்காவிட்டால், அவன் கல்வி கற்றதற்கு ஒரு பயனும் இல்ல அப்படின்னு வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளை சந்திப்போமா?